Hi friends, welcome to our channel SBO Nasrin Yarn Easy. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான வீடியோ தான் பார்க்க போறோம். நோட்டீஸ் போர்டுல இன்னைக்கு சார் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன கேட்டகரி ஆஃப் வர்க்ல வர்க் பண்ண போறீங்கன்னு உங்களையே சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில யூடியூப் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா யூடியூப்கான ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யூடியூப் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் பர்சனா அப்படின்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். உங்ககிட்ட யூடியூப் சேனல் இருந்தால் மட்டும் போதும், அதில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், இவ்வளோ வியூஸ் வரணும் அப்படின்ற எந்த கம்பல்ஷனும் கிடையாது, எந்த நீடும் கிடையாதுன்னு சார் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் விருப்பப்பட்ட கண்டென்ட் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுடைய ஓன் வாய்ஸ் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் சில கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் நோட்டீஸ் போர்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் SBO போர்ட்டலில் உங்கள் ப்ரொஃபைல் ஐடி, அதாவது உங்கள் ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் ஆனதும் லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். அகைன் இந்த பேஜை லைட்டாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் ஷோ ஆகும். இதில் உங்கள் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் ஆப்ஷனில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்டர் யோர் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் FB பேஜ் URL அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனல் URL எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். யூடியூப் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் கீழே இங்கே யூ அப்படின்னு தெரியுதா, உங்கள் சேனல் லோகோ போட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இப்போ உங்கள் சேனல் லோகோவை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் இருக்கிற இந்த குட்டி ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபோ அப்படின்னு போட்டு கீழே ஒரு லிங்க் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் சேனலுடைய URL. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காப்பி லிங்க்குன்னு கேட்கும், காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதை அப்படியே நீங்கள் அகெயின் குரோம்குள்ளே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் உங்கள் சேனல் URL எடுக்கணும். நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோலேயும் நீங்கள் உங்கள் சேனல் URL எடுக்கலாம், ஆனால் இதுவே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்டர் யோர் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் FB பேஜ் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் யூடியூப் சேனலுடைய பேர் என்ன அப்படின்றத கரெக்டாக நீங்கள் தப்பில்லாமல் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் FB ஆர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேம் நீங்கள் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு என்டர் வீடியோ கண்டென்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் என்னுடைய சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் நான் போட போகிறேன் அப்படின்றது தான் இங்கே டைப் பண்ணணும். நான் இங்கே கிராஃப்ட் அண்ட் கிஃப்ட் ஐட்டம்ஸ், மேக்கிங் அண்ட் செல்லிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் குக்கிங் வீடியோஸும் போடுவேன், ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிங்கிள் கேட்டகரியில் தான் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குக்கிங் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா குக்கிங் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேனல் ஆர் அக்கௌண்ட் க்ரியேட் டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எப்போ உங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்ற டேட் இங்கே மென்ஷன் பண்ணணும். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா உங்கள் பேஜில், அதாவது டெஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, உங்கள் யூடியூப் சேனல் டெஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நம்ம URL எடுத்ததுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் அப்படின்னு போட்டு ஒரு டேட் காமிக்கும். இந்த டேட் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஒரு மெயில் ஐடி வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடி நீங்கள் எப்போ க்ரியேட் பண்ணீங்க அப்படின்றதுக்கான டேட்டு தான் இது. நீங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண டேட் இது கிடையாது. ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் எப்போ க்ரியேட் பண்ணீங்கன்னு இன்னொரு வழியில் நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த மெயில் ஐடியை 2014 யூஸ் பண்ணுறேன், ஆனால் நான் சேனல் க்ரியேட் பண்ணது 2019 தான். அதனால தான் உங்கள் கூட இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் யூடியூப் சேனலுக்காகவே மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி அதில் தான் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கண்டென்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் ஸ்க்ரால் பண்ணுங்கள். டில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு கடைசியாக காட்டும். ஓகேவா, அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட்டு நான் அப்லோட் பண்ண வீடியோ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன டேட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இங்கே ஷோ ஆகும். நவம்பர் 12, 2019 தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டை நான் கொடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு டைம் கேட்டிருக்காங்க. டைம் நான் 11 AM அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன்.
டைம் வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கே தெரியாது இல்லையா? ஸோ நம்ம என்ன டைம் வேணாலும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடியோ போஸ்டிங் டிவைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் நான் ரெண்டுத்துலேயுமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் நான் ரெண்டுத்தையுமே கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் மட்டும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் பர் வீக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வீக்கில் உங்களால் எத்தனை வீடியோஸ் போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லா ஃபீல்டுமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இருந்தாலும் நீங்கள் 2 or 3 டைம்ஸ் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டேட் மட்டும் November 14 போட்டிருந்தேன், அதை நான் மாற்றிட்டேன், November 12ன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து சப்மிட் கொடுத்துக்கிறேன். இப்போ சப்மிட் கொடுத்ததும் நம்மளுக்கு ஒரு பாப்அப் வரும். அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. அகெயின் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம், டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனை. இப்போ இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நமக்கு ஷோ ஆகுது. அஃப்னாஸ் கிரியேஷன்னு நேமில் ஷோ ஆகுது. அப்புறம் என்னோடய ப்ரொஃபைல் ஐடிஸ் ஷோ ஆகுது. அண்ட் ஜாப் ஆப்ஷனில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு காட்டுது. ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் காட்டுது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு மாறும். நம்ம செலக்ட் ஆகுறோமா இல்லை நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து இந்த ஸ்டேட்டஸ் வந்து மாறும். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். டேஷ்போர்ட்லேயும் நமக்கு ஷோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.